நான் இது வரைக்கும் மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். கேண்டிடேட்ஸை நான் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறேன், அவங்க கிட்ட இருந்து எக்ஸாக்டாக என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். முதல் விஷயம் வந்து டிஃபைன் யுவர் ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா, ஒரு பேக் எண்ட் டெவலப்பரா, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா, ஒரு டேட்டா அனலிஸ்டா அப்படின்னு எக்ஸாக்டா நீங்க என்ன ரோலுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து ஒரு ரெஸ்யூமை நான் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து மல்டிபிள் ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா நான் எப்படி அசியூம் பண்ணிப்பேன் அப்படின்னா, இந்த கேண்டிடேட் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஃப்ரெஷராக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெஷரை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். சீனியர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வேற மாதிரி நான் பார்ப்பேன். பட் வந்து ஒரு ஃப்ரெஷர் வந்து மல்டிபிள் ஸ்டாக்ஸ், அதாவது வந்து எனக்கு ஜாவாவும் தெரியும், சி ஷார்ப்பும் தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், ரியாக்ட் தெரியும், நோட் தெரியும், ஸ்ப்ரிங் பூட் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் போட்டு வச்சிருந்தாங்கன்னா we will assume, நாங்கள் எப்படி அசியூம் பண்ணிப்போம்னா இந்த கேண்டிடேட் எந்த ஸ்டாக்ஸையுமே வந்து உருப்படியாக படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து நாங்கள் அசியூம் பண்ணிப்போம். அண்ட் இது உண்மையும் கூட. ஏன்னா வந்து நம்ம ஒரு கேண்டிடேட்டை இன்டர்வியூ எடுக்கும்போது இத்தனை ஸ்டாக்ஸ் போட்டிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் 1-2 ஸ்டாக்ல இருந்து அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டா 99% வந்து எனக்கு ஆன்சர் வந்தது கிடையாது. ஸோ கேண்டிடேட்டை டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் எடுங்க, ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி எடுங்க, அதை வந்து ஃபுல்லாக படிங்க. இப்போ வந்து நீங்க ஜாவா படிக்கிறீங்கன்னா ஜாவா அண்ட் ஸ்ப்ரிங் பூட் அதை மட்டும் படிங்க, வேற எதையுமே வந்து நீங்க டச் பண்ணக்கூடாது. நோட் ஜேஎஸ் படிக்கிறீங்கன்னா நோட் ஜேஎஸ் படிக்கணும், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் படிக்கணும், வேற எதையுமே வந்து டச் பண்ணக்கூடாது. பைத்தான் படிக்கிறீங்க அப்படின்னா பைத்தான்ல பேக் எண்ட் டெவலப்மெண்ட் போறீங்களா, டேட்டா சயின்ஸ் போறீங்களா அப்படிங்கிறது இருக்குது. டேட்டா சயின்ஸ் பக்கம் போனீங்கன்னா அதுலேயுமே எம்எல் படிக்கிறீங்களா, டிஎல் படிக்கிறீங்களா, என்எல்பி படிக்கிறீங்களா, கம்ப்யூட்டர் விஷன் படிக்கிறீங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு பிரான்ச்சை உருப்படியா எடுத்து அந்த ஒரு பிரான்ச்சை வந்து நல்லா படிங்க. அதுல வந்து நீங்க மாஸ்டர் ஆகி உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கலன்னா அடுத்து எதுக்கு போங்க. பட் வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜியை நல்லா படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். பட் கேண்டிடேட்டோடைய ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா, எனக்கு C++ தெரியும், ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும்னு சொல்லிட்டு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸையுமே வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ ஜாப் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க என்ன ஸ்டாக் வந்து படிக்க போறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஸ்டாக் வந்து நல்லா தெரியுமோ அந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணி ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க. அந்த ஸ்டாக்கை வந்து நல்லா படிச்சுட்டு இன்டர்வியூ போங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி எப்படி வருவாங்கன்னா, அவங்களுடைய ரெஸ்யூம் வந்து அவங்க டைப் பண்ண மாட்டாங்க, ஏஐ தான் பில்ட் பண்ணி தரும். சாட் ஜிபிடி, ஜெமினை மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏஐ தான் வந்து பில்ட் பண்ணி தரும். ஸோ ஏஐ வச்சு பில்ட் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது, எல்லாருமே வந்து அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து நீங்க ரெஸ்யூம்ல போடும்போது அந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியலன்னா அது வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி, ஒரு ரெட் ஃபிளாக் மாதிரி தான் வந்து எங்களுடைய கண்ணில் அது படும். ஸோ நீங்க ரெஸ்யூம் வந்து போடும்போது உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை தான் இந்த ஏஐ வந்து போட்டிருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நீங்க ஒரு வாட்டி வந்து எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் கம்பெனியில் எந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். பட் ஃப்ரெஷர்ஸை வந்து எங்களால் அப்படி அனலைஸ் பண்ணவே முடியாது. ஸோ 100% ப்ராஜெக்டை மட்டும்தான் வச்சு இந்த ஃப்ரெஷர் வந்து கோட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இவங்களை வந்து நம்ம கம்பெனியில் ஹையர் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் வந்து உங்களுடைய ஸ்ட்ராங் டெக்னாலஜி, அதாவது வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ல வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டாக்ல தான் கண்டிப்பாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். எல்லா ஸ்டாக்ஸ்லையும் கலந்து நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கவே கூடாது. அப்படியே பண்ணியிருந்தாலும் அதை தயவு செஞ்சு ரெஸ்யூம்ல போடாதீங்க. இப்போ நீங்க நோட் ஜேஎஸ் டெவலப்பருக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா நோட் ஜேஎஸ் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்டை மட்டும்தான் வந்து உள்ள போடணும். எல்லா ப்ராஜெக்டையும் தூக்கி போட்டு வைக்காதீங்க. அண்ட் அதே மாதிரியே ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டப்ல வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதாவது பப்ளிக் ரெப்போஸ் இருக்குது. அந்த ரெப்போஸ்ல இருந்து க்ளோன் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து பண்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பாதி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு மிச்ச பாதி ப்ராஜெக்ட் வந்து ஏஐ கொடுக்குது, ஏஐல இருந்து கோட் எடுத்து பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ரொஃபைல்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஏஐ வச்சு ப்ராஜெக்டே பண்ணக்கூடாதான்னு கேட்டா ஏஐ வச்சு கண்டிப்பா ப்ராஜெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நீங்க உள்ள போயிட்டீங்க, ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸே ஏஐ வச்சு தான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டோடைய நிலைமை. பட் 100% ஃபுல் ப்ராஜெக்டையும் கண்டிப்பா ஏஐ வச்சு பண்ணக்கூடாது. இன்கேஸ் அப்படியே நீங்க 100% ஏஐ வச்சு பண்ணாலும் கண்டிப்பா இப்பெல்லாம் நாங்க என்ன டெக்னிக் வந்து ஃபாலோ பண்றோம்னா,
யூசரை அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவோம். இப்போ அவங்க ஏஐ வச்சே அந்த ப்ராஜெக்டை பண்ணியிருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து அது ஓகே தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லாகின் ரவுட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோட் இந்த பார்ட்ல வந்து இந்த கோட் என்ன பண்ணுது அப்படிங்கறத வந்து கேட்போம். அந்த கேண்டிடேட்டுக்கு அந்த கண்ட்ரோலரை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அந்த பார்ட் ஆஃப் கோடை வந்து கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். இன்கேஸ் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலனா அதுவும் ஒரு ரெட் ஃபிளாக். சரி, இப்போ வரைக்கும் நம்ம 2 விஷயத்த பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்கணும். மல்டிபிள் ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களுடைய ப்ராஜெக்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும்னு சொன்னேன். ஸோ இந்த 2 விஷயமும் வந்து நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும். இப்போ வந்து நம்ம 3வது விஷயத்த பார்க்கலாம். இப்போ 3வது விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்றீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதாவது வந்து இந்த டெக்னாலஜியில ஒருத்தவங்க வேலை பார்க்க போறாங்கன்னா அந்த டெக்னாலஜியோடைய பேசிக்கான சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகியிருக்கணும். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு ஜாவா டெவலப்பரா இன்டர்வியூ போறீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பாஸ் பை வேல்யூனா என்ன, பாஸ் பை ரெஃபரன்ஸ்னா என்ன. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கோடிங் பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அதே மாதிரியே ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் ஜாபுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ஒரு ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு ஏபிஐ எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும். அண்ட் நீங்க எந்த டெவலப்பரா இருந்தாலும், அதாவது வந்து பேக் அண்ட் ஃபோக்கஸ்ட்ல நீங்க எந்த டெக்னாலஜி போனாலும் கண்டிப்பா உங்களுக்கு எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இன்டர்வியூவர்ஸ் வந்து கேட்கிற கேள்வி வந்து எஸ்கியூஎல் பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. ஆசிட் டிரான்சாக்ஷன் என்ன, கேப் தியரம்னா என்ன, அண்ட் அதே மாதிரி 2 டேபிள் எப்படி ஜாயின் பண்றது, டேட்டா பேஸ் ஸ்கீமாவை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, எஸ்கியூஎல் எப்போ போகணும், நோ எஸ்கியூஎல்க்கு எப்போ போகணும், இந்த மாதிரி பேசிக்கான எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியலனா இருக்கிறதுலே வந்து இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெட் ஃபிளாக். ஏன்னா நீங்க இத்தனை டெக்னாலஜி தெரியும் ரெஸ்யூம்ல போட்டிருக்கீங்க, ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, ஆனா ஒரு பேசிக் கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியலனா நாங்க என்ன அசியூம் பண்ணிப்போனா ஃபுல்லாவே வந்து இவங்க ஏஐ பார்த்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஏஐ பார்த்து ரெஸ்யூம் எடுத்துட்டாங்க, ஆக்சுவலா இவங்களுக்கு ஸ்கில்லே இல்லைன்ட்டு தான் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ பேசிக் கொஸ்டின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல எந்த டைப் ஆஃப் கம்பெனியை வந்து நீங்க சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எம்என்சி கம்பெனிஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்டார்ட் அப் மிட் சைஸ் கம்பெனிஸ்ல அவங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் அப் மிட் சைஸ் கம்பெனிஸ்லாம் நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரன்னிங் ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ரன்னிங் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பத்தின கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுல வந்து கிளியர் ஆகுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் கம்மி. பட் வந்து நீங்க இந்த எம்என்சிஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஜென்ரலா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு 40 கொஸ்டின் 50 கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. சுத்தி நீங்க எந்த எம்என்சி போனாலும் அந்த ஒரு 50 கொஸ்டின்ஸ்குள்ளதான் மாத்தி உங்ககிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்என்சி போய் ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்ட் அப்ஸ்லயும் மிட் சைஸ் கம்பெனிஸ்லயும் போய் ட்ரை பண்ணாதீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு வந்து ஜாப் டிமாண்ட் ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து என்னுடைய ப்ரீவியஸ் கம்பெனில வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் போட்டாங்க. இன்டர்ன்ஷிப்புக்கு கிட்டத்தட்ட 860 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இந்த 860 அப்ளிகேஷன் வந்து தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் வரல, மகாராஷ்டிரால இருந்து வந்தது, குஜராத்ல இருந்து வந்தது, நார்த்ல இருந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்தது, தமிழ்நாட்டுல இருந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்தது. நாங்க அந்த ஜாபை வந்து 24 ஹவர்ஸ் தான் ரன் பண்ணோம். அதாவது லிங்க்டின்ல 24 ஹவர்ஸ் மட்டும் தான் அந்த ஜாபை வந்து நாங்க போஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். 24 ஹவர்ஸ்ல இன்டர்ன்ஷிப்க்கு டெவலப்பர் ரோல் கூட கிடையாது. 3 months இன்டர்ன்ஷிப்புக்கு 895 அப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்துச்சு. இந்த 895 அப்ளிகேஷன்ஸ்ல நான் மொத்தமே 15 பேரை தான் இன்டர்வியூ பண்ணேன். மிச்சம் எல்லாத்தையுமே வந்து நம்ம லொகேஷன் வச்சு ஃபில்டர் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி ரெஸ்யூம்ஸ் வந்து குவாலிட்டி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டோம். ப்ராஜெக்ட்ஸ் வந்து குவாலிட்டி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டோம். ஏன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து குவாலிட்டி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டோம்னா ஏற்கனவே பார்த்து இருக்கிற ப்ராஜெக்ட். இப்போ எப்படி சொல்றது, நீங்க வந்து ஒரு கால்குலேட்டர் பில்ட் பண்றீங்கன்னா கால்குலேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராஜெக்டே கிடையாது. ஒரு டைமர் வந்து நீங்க பில்ட் பண்றீங்கன்னா டைமர் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராஜெக்டே கிடையாது. ஸோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா அது ஏதாச்சும் ஒரு ரியல் லைஃப் பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேண்டிடேட் வந்து இமேஜ் கம்ப்ரெசர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாதாரண ப்ராஜெக்ட் தான். பட் அது உண்மையாலேயே என்ன பண்ணுன்னா நீங்க ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த இமேஜை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரியே பிடிஎஃப் ஸ்பிளிட் பண்றது, பிடிஎஃப் மெர்ஜ் பண்றது, இது எல்லாமே ரியல் லைஃப் யூஸ் கேஸ், நிஜமாலே மக்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்தப்படுற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பொதுவாகவே ரெக்ரூட்டர்ஸ் வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண கேண்டிடேட்ஸை தான் வந்து நாங்கள் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா இவங்க நிஜமாலே ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் வந்து ஒரு 40 கம்பெனிஸ்க்கு மேலே இன்டர்வியூ போயிருக்கேன் என்னுடைய கெரியரில். எந்த கம்பெனிலையுமே என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்டது கிடையாது. நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். எந்த கேண்டிடேட்ஸ்ட்டு நானும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்டது கிடையாது.
ஸோ உட்காந்து எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் வாங்குமாங்கன்னு படிச்சுட்டு இருக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பைனரி சர்ச் ட்ரீ, லிங்க்டு லிஸ்ட், டபிள்யூ லிங்க்டு லிஸ்ட், இது எதையுமே வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் நீங்க ஒரு 50 இன்டர்வியூ போறீங்கன்னா 1-2 இன்டர்வியூல கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹெவி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ், அதாவது ஜோஹோ மாதிரி, ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் மாதிரி ரொம்ப ஹெவி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ்லயும் மிட் சைஸ் கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வந்து உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க. ஆனா அல்காரிதம்ஸ் வந்து முக்கியம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி முக்கியம் இல்லையோ அல்காரிதம்ஸ் முக்கியம். அல்காரிதம்ஸ் வச்சுதான் வந்து உங்களுக்கு கோடிங் ரவுண்ட் வைப்பாங்க. கோடிங் ரவுண்டு கிளியர் ஆனாதான் இந்த பேனல் இன்டர்வியூவே வரும். ஸோ நம்ம வந்து பேனல் இன்டர்வியூ பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் வந்து நான் இதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லல. பட் மோஸ்ட்லி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோடைய பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அல்காரிதம்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அல்காரிதம்ஸ் தான் வந்து முக்கியம். அல்காரிதம்ஸ்லயுமே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸ்லைடிங் விண்டோ பேட்டர்ன், டிவைட் அண்ட் கான்கர், ரெக்கர்ஷன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸை வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துடும். சரி, ஃபைனலா எப்படி பேனல் இன்டர்வியூவை கிளியர் பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். என்ன பண்ணா பேனல் இன்டர்வியூவை கிளியர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம், ரெசியூமை ஒரு கம்பெனிக்கும் தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரியே பேக் எண்ட் இன்ஜினியர்னா பேக் எண்ட் இன்ஜினியர் ஜாபை மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல போய் அப்ளை பண்ணி வைக்காதீங்க. ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர்னா ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் அப்ளை பண்ணுங்க. அதுலயும் வந்து ரியாக்ட் அப்ளை பண்ண போறீங்களா, ஆங்குலர் அப்ளை பண்ண போறீங்களா, வியூ ஜேஎஸ் அப்ளை பண்ண போறீங்களா அப்படிங்கிறது இருக்குது. ரியாக்ட்னா ரியாக்டை மட்டும் பண்ணணும். அதுக்காக வந்து ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லிட்டானேன்ட்டு எல்லா ஃப்ரண்ட் எண்டையும் பண்ணி வைக்க கூடாது. ஜாப் ஆட் இருந்தாலே போய் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடாதீங்க. ஃபோக்கஸ்டா ஒரு கெரியர் பார்த்து எடுத்துட்டு அதுல உங்க நாலேஜை டீபெண்ட் பண்ணிட்டு அந்த ஜாப்ஸ் அப்ளை பண்ணுங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ ரெண்டாவது வந்து எந்த ஸ்டாக்குக்கு வந்து நீங்க ஜாப் அப்ளை பண்றீங்களோ அதுக்கு ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் வந்து உங்க ரெசியூம்ல இருக்கணும். மற்ற ஸ்டாக்ஸை நீங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலும் ரெசியூம்ல வந்து அதை எடுத்துட்டு வராதீங்க. நீங்க 10 ப்ராஜெக்ட் அடுக்கிறத விட ஒரே ஒரு சாலிடான ரெலவெண்டான ப்ராஜெக்ட் வந்து மோர் தென் எனாஃப் நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி போறதுக்கு. நீங்க பண்ற ப்ராஜெக்ட் வந்து உண்மையாலே ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணலன்னா அந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து பெருசா மதிப்பு இருக்காது. ஸோ அதையும் வந்து நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நாலாவது, நீங்க ப்ராஜெக்டை ஏஐ வச்சு பண்ணாலும் பரவாயில்ல, கிட்டப்ல இருந்து அப்படியே எடுத்தாலும் பரவாயில்ல, ஆர் நீங்களே பண்ணாலும் பரவாயில்ல, ப்ராஜெக்டை கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஏதாச்சும் ஒரு கண்ட்ரோலர் எடுத்து இந்த கோட் என்ன பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா அந்த கோட் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா சொல்ல தெரியணும். இன்கேஸ் சொல்ல தெரியலன்னா நீங்க மாட்டிப்பீங்க. இதுக்கு வந்து நீங்க அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லா படிக்கணும்ல அவசியம் கிடையாது. நீங்க கோடை பார்த்து கோடை புரிஞ்சுக்க தெரிஞ்சாலே நீங்க எப்பேற்பட்ட கண்ட்ரோலரையுமே வந்து ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 5வது பாயிண்ட், அதாவது வந்து பேசிக்ஸை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும். நீங்க எந்த லாங்குவேஜ் படிச்சாலும் எந்த ஸ்டாக் படிச்சாலும் அந்த ஸ்டாக்குன்ட்டு ஒரு பேசிக் விஷயம் இருக்குது. அந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சே ஆகணும். அண்ட் ஃபைனலா நான் வந்து இதை கிளியர் பண்றதுக்கு சில டிப்ஸ் தரேன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரெலவெண்டான ஸ்கில்ஸ் இருக்கிற நிறைய இன்டர்வியூஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. இன்டர்வியூஸ் பாஸ் ஆகுது, ஃபெயில் ஆகுது, அதை பத்திலாம் வந்து நீங்க கவலையே பட வேணாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க அதை கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு வந்து சான்சஸ் கிடையாது. பட் மேக்சிமம் வந்து போன்ல வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வைங்க. இன்டர்வியூ கேட்குற எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து நீங்க வந்து நோட் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா வந்து நீங்க இன்டர்வியூ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்சிமம் வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ போனீங்கன்னா, ஸோ உங்க சுத்தி இருக்கிற கேண்டிடேட் வந்து, ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் ஒரே செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க, ஆர் டிஃப்ரெண்டாகவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களால எத்தனை கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அத்தனை கொஸ்டின்ஸையும் எழுதிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கேண்டிடேட்ஸ் கிட்டையும் அவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா கொஸ்டின்ஸையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சேர்த்து வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி ரெடி ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 60-70 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா அந்த 60-70 கொஸ்டின்ஸ் இருந்து தான் சுத்தி சுத்தி எல்லா கம்பெனிஸ்லயும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க ஆன்சர் ரெடி பண்ணணும். ஸோ ஜஸ்ட் சிம்பிளா சாட் ஜிபிடில போயிட்டு அந்த கொஸ்டின் போயிட்டு இன்டர்வியூ ஸ்டைல்ல ஆன்சர் கேட்டீங்கன்னா சாட் ஜிபிடி எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த ஆன்சர்ஸை வந்து நோட் பண்ணிட்டு அதை படிங்க. டெய்லி நீங்க 2 கொஸ்டின்ஸ் படிச்சா கூட 30 நாள்ல 60 கொஸ்டின்ஸ் ஈஸியா படிச்சிடலாம். இது வந்து ஒரு முக்கியமான டிப். ரெண்டாவது முக்கியமான டிப் என்னது அப்படின்னா, மாக் இன்டர்வியூ பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பர்சன் யாருமே இல்லை மாக் இன்டர்வியூ பண்றதுக்கு அப்படின்னா நார்மலா சாட் ஜிபிடி போங்க. சாட் ஜிபிடி கூட மாக் இன்டர்வியூ பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து
நான் இந்த மாதிரி வந்து ஒரு பேனல் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறதா அசியூம் பண்ணிக்கோ அண்ட் வந்து எனக்கு ஒரு 10 or 15 கொஸ்டின்ஸ் இந்த ஸ்டாக்ல இருந்து கேளுன்னு கேட்டீங்கன்னா சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும். நீங்க வந்து சாட் ஜிபிடிக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்டா தப்பா, உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து ரெலவெண்டா இருக்குதா இல்லையா, இதை வந்து எப்படி இன்டர்வியூல ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து கொடுக்கும். எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலா ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மொத்தமா வந்து ஒரு 30 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அதுதான் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருப்பாங்க கோடிங் இன்டர்வியூல. அண்ட் அதே மாதிரியே எஸ்கியூஎல்ல வந்து ஒரு 15-20 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மொத்தமா இந்த ஒரு 45 ப்ராப்ளம் தான் வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து நீங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறத வந்து நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். பட் மேக்ஸிமம் வந்து இந்த 45 ப்ராப்ளம்குள்ளேயே வந்து நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஜாப் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே காம்படிட்டிவா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு 895 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த ஃபீல்டு வந்து ரொம்பவே காம்படிட்டிவ் ஆயிடுச்சு. அதனால ஒரு இன்டர்வியூ போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து போனீங்கன்னா அது வந்து ஒரு டைம்லயும் வந்து டிசப்பாயிண்ட்ல போய் முடியறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அதனால பெருசா எதையுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் போய் அட்டன் பண்ணுங்க, கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணுங்க, இன்டர்வியூஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 30-40 ரிஜெக்ஷன்ஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமா கண்டிப்பா ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் உங்களை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ஒருத்தர் வந்து கிடைச்சிட்டாங்கன்னா அந்த பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணவர் தான் எடுத்துருவாங்க. ஸோ நீங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு 100 பேர் அப்ளை பண்றாங்கன்னா அந்த 100 பேர்லயும் நீங்க வந்து பெஸ்டா இது பண்ணிருக்கணும், பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அப்படி பெர்ஃபார்ம் பண்ணாதான் உங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். ஸோ இது வந்து மார்க் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் வரும். ஸோ எல்லாருமே வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். அண்ட் ஃபைனலா நீங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் எல்லா கஷ்டமும் ஒரே ஒரு ஆஃபர் லெட்டர் உங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காணாம போயிடும். ஸோ கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஆஃபர்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.